ஹாய் வணக்கம். இது உங்கள் தென்காசி சாரல் ஐஏஎஸ் அகாடமி. ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து என்னன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். 2023 சப் இன்ஸ்பெக்டர் தேர்வில் நம்ம பயிற்சி மையத்தில் படித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் நாளைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்வர் கையால் வந்து ஆர்டரை வாங்கிட்டு 5ஆம் தேதியிலேருந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா ட்ரைனிங் போக போகிறாங்க. ஓகேவா? ஸோ திங்கக்கிழமையிலேருந்து அவங்களுக்கான ட்ரைனிங் 5/1/2025 அவங்களுக்கான ட்ரைனிங் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆக போகுது. இதற்கான ஆர்டரை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா 3/1/2025 அன்று என்ன செய்யறாங்க அப்படின்னா நம்மளுடைய சிஎம் சார் கையால் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா வாங்குறாங்க. இன்னைய தினம் வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரையல் வந்து என்ன செஞ்சிருக்கு நடந்திருக்கு. ஸோ நிறைய நம்மகிட்ட படிச்ச ஆன்லைன் ஆஃப்லைன் மாணவ மாணவிகள் நிறைய பேர் என்ன செஞ்சிருந்தாங்க, மெசேஜ் பண்ணியும் நேரில் வந்திருந்தோம் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. போயிட்டு வரோம் சார், ஒரு ட்ரைனிங் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருந்தாங்க. அது ஒரு மனதுக்கு ரொம்பவும் நெருக்கமாக என்ன செஞ்சு அப்படின்னா இருந்துச்சு. அவங்க அனைவருக்கும் எனது இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய அந்த ட்ரைனிங் பீரியடை நல்லபடியாக முடிச்சு ஒரு வெற்றியோட என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ஒரு நேர்மையான அதிகாரியாக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா பணிபெற என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பிசியோட ரிசல்ட் போட்டிருந்தாங்க. நான் கட் ஆஃப் போடும்போதே சொல்லியிருந்தேன், இது வந்து என்னோட எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப், நான் கொஞ்சம் விசாரிச்ச வரைக்கும். ஸோ இந்த கட் ஆஃப் வந்து தப்பா போனா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த முறை நம்ம போட்ட கட் ஆஃபுக்கும் வந்த கட் ஆஃபுக்கும் வித்தியாசம் வந்து என்ன செஞ்சது, ஒரு 2-3 மதிப்பெண்கள் வித்தியாசம் இருந்துச்சு. நான் இது கண்டிப்பா இப்படி வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னே சொல்லியிருந்தேன். பட் ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். இந்த முறை நம்ம கட் ஆஃப் வந்து வராம போனது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான். ஏன்னா நான் வச்ச கட் ஆஃப் படி நம்மளுடைய பயிற்சி மாணவர்கள் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் படித்த மாணவரோட எண்ணிக்கையை விட இப்போ வச்சிருக்கக்கூடிய கட் ஆஃப் வச்சு பார்க்கும்பொழுது லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசா போகுது. அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நம்மகிட்ட படித்த மாணவர்கள் வந்து நிறைய பேர் தேர்ச்சி பெறாங்க அப்படிங்கும்போது அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ கட் ஆஃப் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றதையும் லைட்டா சின்னதாக ஒரு ஓரலா ஒரு 10 செகண்ட்ல சொல்லிடுறேன். ஸோ இந்த ஜென்ரல் கட் ஆஃப் நம்ம 60 சொல்லியிருந்தோம். பட் அவங்க 61 தான் என்ன செஞ்சிருந்தாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருந்தாங்க. பிஎஸ்டிஎம்க்கு வந்து நம்ம 60 சொல்லியிருந்தோம், அவங்களுக்கு 60 தான் வந்துருச்சு. ஸோ ஜென்ரலை பொறுத்தவரை ஓகேவா? அப்போ ஜென்ரல்ல இருந்து எப்பவுமே ஒரு மதிப்பெண் ரெண்டு மதிப்பெண் இவ்வளவுதான் தளர்வு இருக்கும். பட் இந்த முறை எதற்கு இவ்வளவு மதிப்பெண் தளர்வு அப்படின்றது அந்த இது சொன்னாங்களே ஒரு ஒரு கட் ஆஃப் வந்து வரையறை இப்படி இருக்கும்னு சொன்னாங்களே, அந்த நாம்ஸ் படி போட்டிருக்காங்களா அப்படின்னு தெரியல. பட் நான் வந்து இத்தனை வருஷம் நீங்க ரெக்கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் கட் ஆஃப் எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து ஒரு மதிப்பெண் தான் பிசிக்கும் எம்பிசிக்கும் என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா குறைவாக இருக்கும். 1 அல்லது அதிகபட்சம் 2 மதிப்பெண் குறைவாக இருக்கும். இது ஒரு பெரிய டிஃபரெண்ட். அதனாலதான் இந்த கட் ஆஃப் தப்பா போனதுக்கான ஒரு காரணம். ஓகேவா? ஸோ ஜென்ரல் டேர்ம் பாத்தீங்க அப்படின்னா 60 நம்ம சொல்லியிருந்தோம், எக்ஸ்ட்ரா 61 தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம்க்கு பாத்தீங்கன்னா நம்ம 60 கொடுத்துருந்தோம், அதே 60 வந்துருச்சு. ஸோ ஜென்ரல் கட் ஆஃப் வந்து 61 அப்படிங்கும் போது பிசிக்கும் எம்பிசிக்கும் வந்து என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த 60 இல்லைன்னா 59 வச்சிருந்துருக்கணும். ஓகேவா? இது நான் சொல்றது ஒரு 10-15 ஆண்டு காலம் பிசிக்குள்ள ரிசல்ட் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் 61க்கும் 55க்கும் ரொம்ப ஒரு பெரிய இடைவெளி. நம்ம 60 சொல்லியிருந்தோம், கட் ஆஃப் வந்து பிசிக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 55 கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் கட் ஆஃப்ல இருந்து பிசிக்கான கட் ஆஃப் 5 மதிப்பெண்கள் குறைவாக வந்திருக்குது. இதுவே முதல் முறை. அது பெரிய ஆச்சரியத்தை எனக்கு ஏற்படுத்துது. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா எம்பிசிக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம 60 சொல்லியிருந்தோம், 57 மதிப்பெண் கொடுத்திருந்தாங்க. ஸோ 3 மதிப்பெண் குறைவாகவும், பிசிக்கு வந்து 5 மதிப்பெண் குறைவாகவும், எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 3 மதிப்பெண்கள் குறைவாகவும், நம்ம எஸ்சிக்கு வந்து 59 சொல்லியிருந்தோம், அவங்க 56 கொடுத்திருந்தாங்க. அதுல ஒரு 3 மதிப்பெண் கம்மியாகவும் என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ நான் கடந்த கால வரலாற்றுகள் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது ஜென்ரல் கட் ஆஃபுக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கும் ஓகேவா பிசி எம்பிசிக்கான கட் ஆஃபுக்கும் இவ்வளவு வேரியேஷன் இருந்தது கிடையாது. இது முதல் முறை. இதற்கான காரணம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா இந்த கட் ஆஃப் வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளுடைய கணிப்பு தவறாக போனதுலையும் ரொம்ப மகிழ்ச்சி. இது மகிழ்ச்சியான விஷயம்தான். தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். நம் பயிற்சி மையத்தில் படித்து தேர்ச்சி பெற்ற பிசிக்கலுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ பிசிக்கலா நல்ல ஒரு ஸ்கோப்போட என்ன செய்யுங்க அப்படின்னா பண்ணுங்க. இப்போ பிசிக்கு 55 கட் ஆஃப் வச்சிருக்காங்கன்னா 55 எடுத்தவனும் உள்ள இருக்கிறான், 56, 57, 58, 59, 60 எடுத்தவனும் என்ன செய்வான் உள்ள இருப்பான். 60 எடுத்தவன் இங்க ஜென்ரலுக்கு போயிருப்பான். ஓகேவா? பிஎஸ்டிஎம் இருந்துச்சு. அப்படி இல்லாதவன் 59 வரைக்கும் என்ன செஞ்சிருப்பான் அப்படின்னா இந்த பிசி கேட்டகரியில இருப்பான். அப்படிங்கும்போது அவனுக்கு 4 மதிப்பெண்கள், இந்த 55ல இருந்து அவன் ஒரு 4 மதிப்பெண் கூட எடுத்து 59 வச்சிருக்கான் அப்படின்னா அவன் பிசிக்கல்ல 24க்கு 24 அடிக்கும் பொழுது நீங்க 55 எடுத்து 24க்கு 24 அடித்தாலும் அந்த
மார்க் வந்து 4 மார்க் கூடுதலாக இருக்கும். இப்போ 1:5 ரேஷியோல அவன் வந்து என்ன செஞ்சிருக்கிறான், இந்த வேக்கண்ட் லிஸ்ட் வந்து நினைச்சிருக்கிறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. பட் அங்க போகும்போது அது 1:1 ஃபைனல் ரிசல்ட் மாறும்போது அந்த நம்ம சொன்ன 60, 55 இந்த கட் ஆஃப் எடுத்தவங்க ஃபுல் மார்க் போட்டா அவங்களுக்கு பணி வாய்ப்பு வந்து நிச்சயம் அப்படின்னா உறுதியாக இருக்கும். பட் இந்த 55, 57 இந்த கட் ஆஃப்ல இருக்கிறவங்க பிசிக்கலா ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட ஃபுல் மார்க் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா உங்களை விட 2-3 மதிப்பெண்கள் அதிகமாக என்ன செய்யறாங்க, ஆனா அந்த கேட்டகரியிலேயே அந்த கம்யூனிட்டிலேயே இருக்கிறாங்க. ஸோ அவங்க மதிப்பெண் வந்து அங்க ஃபுல் மார்க் அடிச்சாங்கன்னா நமக்கு வந்து அது ரிஸ்கா இருக்கும். அதனால நீங்க அவங்கள வந்து அடிக்க விடாம ஒன்றும் பண்ண முடியாது. பட் நீங்க ஒரு மதிப்பெண் கூட குறைவாக அளவுக்கு மொத்த மதிப்பெண்ணையும் 24 பெறும் அளவுக்கு உங்களுடைய பிசிக்கலை வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா கண்டினியூவா ட்ரீட்மெண்ட்டே இருங்க. பொங்கல் முடிஞ்ச உடனே 22 என்ன செய்ய போறாங்க அப்படின்னா பிசிக்கல் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ முழு உத்வேகத்துடன் இந்த பிசிக்கல் ப்ராக்டிஸ் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா பண்ணுங்க. ஸோ இந்த 2026 SAPC வந்து வந்துச்சு அப்படின்னா அதற்கான முழு ஒத்துழைப்பும் நம்ம நினைச்சோம், நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து நினைச்சோம் அப்படின்னா கொடுப்போம். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.